இது ஃபுல்லா பண்டாசுர வதம். போன வாரம் நம்ம அம்பாள் எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மகாபத்மவனம் ஸ்ருங்காரவனத்தில் ஸ்ரீநகரத்தில் 25 கோட்டைகளுக்கு இடையில் பஞ்ச பிரம்மாசனஸ்தில் மேருவின் மீது அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்ரீ மாத்ரே நமக. 24வது ஸ்லோகத்திலேருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். தேவர்ஷி கண சங்காதஸ்தூயமானாத்ம வைபவா பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. தேவர்ஷி கண சங்காத, தேவ ரிஷி கண, தேவர்கள் ரிஷிகள், கணங்கள். கணங்கள்னா எங்க இருக்கு? பூத கணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பூத கணங்கள் இவை எல்லாரும் சங்காத, சங்கமாக அப்படின்னா கூட்டமாக. ரிஷி கணங்கள் அப்படின்னு நாரதருமே தேவ ரிஷி. இவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா ஸ்தூயமான ஆத்ம வைபவா ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். யாருக்கு சோஸ்திரம் செய்கிறார்கள்? அம்பாளுக்கு சோஸ்திரம் செய்கிறார்கள். சோஸ்திரம் செய்யக்கூடிய இவா எல்லாம் ஸ்தூயமான் ஆத்ம வைபவா, அவ எல்லாருடைய ஆத்மாவாகவும் அம்பாள் இருக்கிறாள். வைபவா அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடியும் சேர்த்துக்கலாம், பின்னாடியும் சேர்த்துக்கலாம். சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள், அம்பாளுடைய சிறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் அது கொடுக்கறதுனால அவள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவள். இவாளுடைய சிறப்பு வாய்ந்த அந்த அம்பாள் இவாளுடைய ஆன்மாவாக இருக்கிறாள். தேவர்கள், ரிஷிகள், தேவ கணங்கள், எல்லாம் பூத கணங்கள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு சோஸ்திரம் செய்து அவளை துதிக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எதுக்காக? ஏன் இவாள்லாம் தேவர்கள்லாம் போய் துதிக்க போறா? இப்ப அம்பாளை போய் கிடுகிடுன்னு போய் எல்லாரும் துதிக்கிறா அப்படின்னா அதுக்கு எதுக்காக கூட்டமா போய் இவாள்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பண்டாசுரன் படுத்துற பாடு தாங்கல. அதனால தேவர்கள் எல்லோரும் போய் அம்பாளிடம் முறையிடுவதற்காக முதல்ல போய் அம்பாளை சோஸ்திரம் பண்ணி அவளை பண்ணி ஒரு சந்தோஷப்படுத்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைகளா என்ன எதுக்கு வந்திருக்கு, என்ன சமாச்சாரம்னு அவ கேட்பா இல்லையா? அப்ப பண்டன்னா என்ன? பண்டன் அசுரன் அப்படின்னு அதை நம்ம பிரிக்கலாம். பண்டன் அப்படின்னா நல்லவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அசுரன் நல்ல அசுரன். அப்ப நல்ல அசுரனா அவன் அசுரனா எப்படி மாறினான் அப்படிங்கறதெல்லாம் விளக்கக்கூடியது. பண்டாசுரனை பத்தி என்ன அப்படிங்கறத பார்க்கும் பொழுது நமக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பகவான் எரிச்சு விடுறாரு மன்மதனை, சாம்பலா போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோபத்துல அக்னி நெற்றி கண் திறந்து எரிச்சு விடுறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அந்த சாம்பலா போயிட்ட அந்த மன்மதனை அங்க குழந்தை ஒண்ணு விளையாடிட்டு இருக்கான் கைலாயத்துல விளையாடிட்டு இருக்க குழந்தை எது? அம்பாளினுடைய பார்வை புன்னகை பட்டு அம்பாளினுடைய புன்னகையால் பகவானிடமிருந்து வெளிவந்த குழந்தை அந்த விநாயகர். அவர் அங்க விளையாடிட்டு இருக்கார், கைலாயத்துல விளையாடிட்டு இருக்கார். அந்த விநாயகர் இந்த சாம்பலை பாக்குறாரு, அப்படியே குவியலா கிடக்கிறது இல்ல. குழந்தைகள் எல்லாமே இந்த மண்ணை பார்த்து எடுத்து விளையாடும், மண்ணை பார்த்தா புடிச்சு விளையாடும், களிமண்ணை பார்த்தா பசிஞ்சு வச்சு விளையாடும், ஏதாவது கையில ஆப்டா ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த சாம்பலை பார்த்தோம்னே அவரும் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கப்ப எதையோ ஒண்ணு உருண்டையா பிடிச்சு கொண்டு இது ஒரு குழந்தை உருவம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பேச மாட்டேங்கிறது, இது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறது, தனக்கு விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றார், இது பரமேஸ்வரன்கிட்ட கொண்டு கொடுத்து இதை பேச வையின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்படி குழந்தை கேட்கறது அப்படிங்கிற காரணத்தினால் இவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த பிடித்து வைத்த அந்த பிள்ளையாரதான் நாம புடிச்சு வச்சு பூஜை பண்ணுவோம். இப்ப பிள்ளையாரே புடிச்சு வைக்கிறாரு இதுல. அதான் அதுல ஒரு வேடிக்கை. அதுக்கு உயிர் கொடுக்கிறார் அந்த பரமேஸ்வரன். அப்படி உயிர் கொடுக்கிறப்ப என்ன ஆறுது, அந்த உயிர் கொடுத்த உடனே இவர் போய் இவரோட விளையாடுறாரா அப்படின்னு, மன்மதன் போய் விளையாடுறானா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சிவனை பார்த்து தவம் பண்ண ஆரம்பிச்சா அவன் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டே இருக்கான். தவம் பண்ணிட்டே இருந்தால் இது என்ன பெரிய விசேஷம், அவனுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறது. அவனுக்கு மிக பரமேஸ்வரன் கிட்ட இருந்து இவனுடைய தவத்தை பார்த்து ரொம்ப மகிழ்கிறார் பரமேஸ்வரன். பெரிய சக்தி கிடைக்கிறது. இத பிரம்மா மேல இருந்து பாக்குறாரு. இந்த குழந்தை விளையாடுற குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த வேடிக்கை எல்லாம் இவர் பார்த்து பண்ட அப்படிங்கிறார். அது வரைக்கும் இவருக்கு இந்த சாம்பல் உருவத்துக்கு ஒரு பேரே கிடையாது. பண்ட அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நல்ல அப்படிங்கறது அந்த பிரம்மா சொன்ன அந்த வார்த்தையை வச்சுட்டு பண்டங்கிற ஒரு நாமம் வருது. இந்த பண்டன் தவம் செய்யறதுனால சிவபெருமான்ட்ட அவனுக்கு சக்தி கிடைக்கிறது. சக்தி கிடைக்காத இருக்கிற மட்டும் நம்ம எல்லாமே டயர்டா இருக்கும்.
ஒரு சக்தி கிடைச்சிருச்சுன்னா வீறு கொண்டு எழுந்து நிறைய வேலையை செய்வோம். அந்த மாதிரி அவனுக்கு சக்தி கொண்ட உடனே ஏதோ செஞ்சு பாக்குறான், இத பண்ணி பாக்குறான், அதை பண்ணி பாக்குறான். ஆஹா, நம்மளால முடியறதுன்னு நினைச்சுக்கிறான். நினைச்சிட்டு என்ன பண்றான், 2 அடி இதை அடிக்கிறான், அதை அடிக்கிறான். நம்மளால அடிக்க முடியாது, எதையும் பண்ணலாம் அதையும் பண்ணலாம்னு உடனே அவனுடைய புத்தி வேறு திசையில் திரும்புகிறது. அசுர புத்திக்கு அவனுக்கு போறது. அதனால பண்டாசுரன் அப்படிங்கிற அந்த நாமம் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனா பண்டங்கிற பேர் நல்லது அப்படிங்கிற இதுல தானே பிரம்மா சொல்றார். அப்ப நல்ல அசுரன், இதனடா அசுரன்ல கூட எவனாவது நல்ல அசுரன் இருப்பானா அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட ரொம்ப அனாவசியமா கோச்சுட்டே எப்ப பார்த்தாலும் ஒரு கோபம் அப்படின்னு நம்மள சொல்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம கோபமா இருந்தா கோபத்திலேயே நல்ல கோபம் கெட்ட கோபம் வரும் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோபத்திலேயே நல்ல கோபம் கெட்ட கோபம், அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன கோபத்துல நல்லது கெட்டது அப்படின்னா, நியாயமா வர கோபத்துக்கு நல்ல கோபம், அநியாயமா வர கோபத்துக்கு கெட்ட கோபம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி இவன் இந்த மாதிரி அடிச்சு பொத்தச்சு எல்லாம் பண்ண முடியுது, அவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வழியில் மூளையை திருப்ப பார்த்து அசுரன் என்ற நாமத்தோடு பண்டாசுரன் அப்படின்னு பேரை வச்சாலும், நல்ல அசுரன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்தாலும் அவன் தீயவனாக மாறி கொஞ்சமா தேவர்களை வதைக்க ஆரம்பித்தான். அதன் பலனாகத்தான் இப்ப இவாள்லாம் இங்க கேட்கிறா. இங்க கேட்க பார்த்துத்தான் அம்பாள் இப்ப லலிதாம்பியாக திரு அவதாரம் எடுத்தாள். சிதக்னி குண்டத்திலிருந்து வந்தாள். அவ வந்த அவதாரத்தை நம்ம முன்னாடியே படிச்சோம். எதுக்காக வந்தா? தேவர்களுக்காக வந்தா. தேவர்கள் என்ன கேட்டாங்கிட்டதான் இப்ப பாக்குறோம். தேவர்கள் செய்த இடத்துல இந்த ஹோமகுண்டத்தில இருந்து அவ வந்தாங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அவ தோன்றினாள். அப்படி தோன்றினவ என்னென்னலாம் பண்ணா, அவளுக்கு என்னென்ன நாமங்கள் வந்தது அப்படிங்கறதான் நம்ம எப்படி அவள் பண்டாசுரனை அழிக்கிறா அப்படிங்கிற பண்டாசுர வதம் தான் இன்னைக்கு. அததான் நம்ம பார்க்க போறோம். பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா தேவர்ஷி கணசங்காத ஸ்தூயமானாத்ம வைபவான் பார்த்துட்டோம். அவள்லாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றதின் பலனாக இப்ப அம்பாள் அவதரிச்சாச்சு பண்டாசுரனை வதம் பண்றதுக்குங்கிறதுக்காக. பண்டாசுர வதோத்யுக்த, அப்ப சக்தி சேனா சமன்விதா, பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்ற யுக்தியின் காரணமாக சக்தியினுடைய சேனைகள், சக்தினா பராசக்தியினுடைய சேனைகள் எல்லாம் ஒன்று கூடுகிறது. அப்ப சக்தியின் சேனையை முதல்ல சக்தியின் சேனைக்கு முதல்ல சோஸ்திரம் பண்ணணும், அவளை நமஸ்கரிக்கணும். அதுக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தா, சம்பத்கரி சமாரூட சிந்துர பிரஜ சேவிதா அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்த கோட்டி கோட்டி பிராவிரதா. சம்பத்கரி சமாரூட, இப்ப சம்பத்கரிங்கிறது முதல் லைன்ல இருக்கு, அஸ்வாரூடாங்கிறது 2வது லைன்ல இருக்கு. ரெண்டும் 2 நாமங்கள். சம்பத்கரி அஸ்வாரூடாங்கிறது 2 முக்கியமான நாமங்கள். இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் ரதங்கள் எல்லாம். இனிமே சேனைகளை உண்டான பெயர்கள்லாம் இப்ப வரப்போகுது. ரதங்கள் பற்றின பெயர்கள், அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதை பத்தின டீடைல்ஸ் இதெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது. அதுலயே என்னென்ன ரதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்த 2 நாமம் சம்பத்கரி அஸ்வாரூடாங்கிறது 2 நாமம். அப்புறம் ரதங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சக்கரராஜ ரதம் இருக்கு, கேய சக்கர ரதம் இருக்கு, கிரி சக்கர ரதம் இருக்கு. இந்த மாதிரி 3 ரதங்களும் அதுல இருக்கு. இப்ப அம்பாள் யுத்தத்துக்கு கிளம்புறா. யாரோட யுத்தம் பண்ண போறா? பண்டாசுரனோட யுத்தம் பண்ண போறா. யுத்தம் பண்ணும் போது அவளுக்கு சேனைகள்லாம் வேணும். என்னென்ன சேனைகள்? சாதாரணமாவே ரத கஜ துரக பதாதி, தேர்ப்படை வேணும், யானைப்படை வேணும், குதிரைப்படை வேணும், காலாட்படை வேணும், எல்லாமே அவளுக்கு வேணும். எல்லாத்தோடையும் எல்லாரும் அம்பாள் கிளம்புறா அப்படின்னு எல்லாம் எல்லா சேனைகள் எல்லாம் ஆஜராயாச்சு. இங்க அம்பாள் கிட்ட ஆஜராயாச்சு. இதத்தான் பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா, சக்தியினுடைய சேனைகள் அத்தனையுமே ஆஜராயிடுறது. அததான் அந்த சொன்னது. அது சக்தி சேனை அல்ல, சக்தி சைன்யம் அப்படிங்கிறார் இங்க பாஸ்கரராயர். அது சக்தியினுடைய சைன்யம், எல்லா சக்தியினுடைய ஆற்றலும் அங்க ஒண்ணு சேர்ந்தது. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, யானை இருக்கு, குதிரை இருக்கு, அம்பாள் அதுல மேல ஆரோகணித்து ஒன்னொன்னுத்திலையும் வரும்பொழுது அதற்கு உண்டான ரதங்கள் இருக்கு. அம்பாளோட வர்றதுக்கு சில நிறைய பேர் உபதேவதைகள், அதான் காலாட்படை வீரர்கள், உபதேவதைகள் அவளை சொல்றது. அவள்லாம் அங்க இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது கஜம் அப்படின்னா யானை, எல்லாருக்கும் தெரியும். யானைப்படை, அந்த யானைப்படைக்கு ஒரு தலைவி வேணும். எல்லாமே இப்ப அம்பாள் சுரூபத்துல இருக்கிறதுனால தலைவி. அந்த யானைப்படையின் படையின் தலைவி தான். நான் 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்ன முதல்ல, சம்பத்கரி அஸ்வாரூடான்னு.
இந்த சம்பத்கரி அப்படிங்கிறவதான் யானைப்படையின் தலைவி. அந்த யானைப்படையோட வந்து அவ யானை மேல ஏறிண்டு யானைப்படையோட வந்து அம்பாளை அவ நமஸ்காரம் பண்றா. சிந்துர பிரஜ சேவிதாவ, சிந்துரனா சிந்தூர வர்ணத்தில் இருக்கக்கூடியவளை சேவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். யானைப்படை தலைவியான சம்பத்கரி தன்னுடைய படை கூட இருக்கிற அத்தனை பேரோடையும் வந்து சேவிக்கிறாள். இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னொருத்தி வரா. இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? அஸ்வாரூடா. அஸ்வம்னாலே குதிரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப குதிரை படையை எடுத்துக்கொண்டு வருபவள் அஸ்வாரூடா. அவளுடைய நாமம் அஸ்வாரூடா. அவ நிர்வகித்துக் கொண்டு வருகிறாள் அம்பாள் கிட்ட. அதே மாதிரி அஸ்வாரூடா அதிஷ்டித அஸ்வ கோட்டி கோட்டி விராவிருதா அப்படின்னா அஸ்வாரூடா என்ற பெயரை கொண்ட அவள் கோடி குதிரைகளோடு வந்து அம்பாள் கிட்ட வந்து வழங்குறா. குதிரை படையையும் யானைப்படை வந்தாச்சு, இப்ப குதிரைப்படை வந்தாச்சு. சரி, இந்த சம்பத்கரியும் இந்த அஸ்வாரூடாவும் எங்கேருந்து வந்தா திடீர்னு? அம்பாள் வந்துட்டா சரி, அவளுடைய சேனைகள்லாம் திடீர்னு அம்பாள் வந்தவுடனே எங்கேருந்து குதிக்கிறது அப்படின்னு பார்த்தா எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். அவள் சதுர்புஜங்களை கொண்டவள். அப்ப 4 கரங்களையும் கொண்டவள். அந்த ஒரு கரத்திலையும் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்குசம், பாசம், கரும்பு வில்லு, மலர்கணைகள் இதெல்லாம் இருக்கு 4 கையிலையும் நம்ம பார்த்தோம். அப்ப யானை படைக்கு தேவையானது என்ன? யானையை அடக்கணும்னு என்ன வேணும்? அங்குசம் தான் வேணும். சோ இந்த அங்குசத்திலிருந்து தோன்றியவள் சம்பத்கரி. சம்பத்கரி எங்கேருந்து வரா? அங்குசத்தில் இருந்து தோன்றியவள் சம்பத்கரி. அவள் யானைப்படையின் தலைவி. ரொம்ப அழகா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தா குதிரையை எதை கொண்டு அடக்கணும்? குதிரையை அங்குசத்தால் அடக்க முடியுமானா முடியாது. அதை கயித்தை கட்டி போட்டாதான் அதை அடக்க முடியும். அப்ப பாசக்கயிறு. அப்ப அந்த கயிற்றை கொண்டுதான் கட்ட முடியும். அந்த பாசக்கயிற்றிலிருந்து தோன்றியவள் அஸ்வாரூடா. அவள் குதிரையின் மீது ஆரோகணித்து வருகிறாள். இப்ப 2 கையில இருக்கிறது 2 தெரிஞ்சுட்டா அஸ்வாரூடா சம்பத்கரி ரெண்டும் எப்படி வந்தா அப்படிங்கிறது, அங்குசத்திலிருந்தும் பாசத்திலிருந்தும் வந்தாள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரிசேவிதா. இப்ப அடுத்தது சக்கரராஜம் அப்படிங்கிறது அழகான சக்கரங்களை உடைய ரதம். ஸ்ரீசக்கரமே அம்பாளுக்கு ரதமார்த்தம். ஸ்ரீசக்கரமே அம்பாளுக்கு ரதமாறுது. அதுவே சக்கரராஜ ரதம் அப்படின்னு சொல்றப்படுறது. இந்த சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா, சர்வ ஆயுத பரிஷ்கிருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரி, இந்த அடுத்தது இந்த கேய சக்கரம்னு இருக்கு. கேய சக்கரத்தில் வருபவள் யார்? மந்திரினி. அதுக்கு வந்து தலைவியாக இருப்பவள் மந்திரினி. அதே மாதிரி கிரி சக்கரத்தில் தலைவியாக இருப்பவள் வாராகி. மந்திரினி வாராகி. கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. இப்போ தண்டநாதா புரஸ்கிருதா அவ வந்து கேய சக்கரத்தில் இருக்கக்கூடியவளினுடைய நாமம் மந்திரினி. அவ என்ன பண்றா? பரிவாரங்களோட வந்து அவளும் அம்பாளை நமஸ்காரம் பண்றா. கிரி சக்கரத்தில் இருக்கக்கூடியவளினுடைய நாமம் தண்டநாதா புரஸ்கிருதா, தண்டநாதாயினின்னு அவளுக்கு பேரு. அவளுடைய நாமம் என்னன்னா தண்டநாதாயினி அப்படின்னு பேரு. அவளுக்குத்தான் வாராகி என்று மற்றொரு நாமமும் உண்டு. அவள் கிரி சக்கர ரதத்தில் வரா. அவளும் வந்து எல்லாரும் வந்து அம்பாளை நமஸ்காரம் பண்றா. தண்டம் அப்படின்னாலே ஏன் தண்டநாதாயினி அப்படின்னு அவளுக்கு பேருன்னா, தண்டம்னாலே சைன்யம். சைன்யங்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் யாரு? வாராகிதான் படை தளபதி. அவள் தளபதியாக இருந்த காரணத்தினால் தண்டநாதாயினி. அவ ஒரு ராஜ்யதாயினி, ஒரு சேனாதிபதி. 2 பேரும் எல்லாரும் 2 ரதத்துல ஏறிண்டு எல்லாரும் வந்தார்கள். சரி, இவா 2 பேரும் எதுல இருந்து வந்தா அப்படின்னு பார்த்தா, மந்திரினிங்கிறவ இன்னும் 2 எது இருக்குல்ல, வில்லும் அம்பும். இச்சுக்கோதண்டம் தானே வில்லாவே இருக்கு, கரும்பு வில்லா இருக்கு இல்லையா? அந்த கரும்பு வில்லிலிருந்து வந்தவள் மந்திரினிங்கிறவ. அந்த இச்சுக்கோதண்டம் கரும்பு வில்லில் இருந்து வந்தவள் தண்டநாதாயினிங்கிறவள் தான். பஞ்சபானங்களில் இருந்து வந்தவள் அவள் தான் வாராகி. பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு திருநாமம் ஆரம்பத்தில் வந்தது. நம்ம முன்னாடியே படிச்சோம். பஞ்ச தன்மாத்திர சாயகா, பஞ்ச தன்மாத்திரைகளை கொண்டது. அது பஞ்சபூதங்களுக்கு ஈக்குவலாவும் அதை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதுதான் பஞ்சபானம். அந்த பஞ்சபானம் தான் இங்க வாராகி என்ற தண்டநாதாயினி அப்படிங்கிற பெயரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாராகி அப்படின்னா வராக முகத்தை உடையவள் வாராகி. அந்த பன்றி முகத்தை உடையவள். அம்பாளுக்கு என்னென்னலாம் குவாலிட்டி அம்பாளுக்கு இருக்கோ அத்தனையும் வாராகிக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதாக ஒரு ஐதீகம்.
ஏன்னா துன்பத்தை துடைக்கும் ஆற்றல் எப்படி அம்பாளுக்கு இருக்கோ அதே மாதிரி இவளுக்கும் இருக்கு. தவறு யாராவது தப்பு பண்ணா தண்டிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அம்பாளுக்கு இருக்கு. திருத்தர உரிமை யாருக்கு இருக்கு? அம்பாளுக்கு இருக்கு. அதே வாராகிக்கும் இருக்கு. அதான் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு வரவாளுக்கு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதும் அம்பாளை போலவே வாராகிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். தண்டநாதாயினி கிரி சக்கரம் ஜுவாலாமாலினி காட்சித்த அக்னி பிராகார மத்தியகா. இப்ப சக்கரராஜம், கேய சக்கரம், கிரி சக்கரம் எல்லாம் வந்துடுச்சு. இந்த மூணு எப்பயும் 3 ரதமும் ஒன்னாதான் போகுமா? ரதத்ரயம் அப்படின்னு தான் இதை சொல்வாளாம். 3மே ஒன்னாதான் படைக்கு போகும். இப்ப இவா எல்லாரும் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஜுவாலா மாலினி காட்சித்த. இப்ப பண்டாசுரனோட யுத்தம் தொடங்க போறது. யுத்தம் தொடங்கினப்ப இப்ப முதல்லயே அம்பாள் போயிடுவாளா? எப்படி முன்னாடி இருக்கிற சில படைகள்லயும் விட்டுட்டு அப்புறம் தான் எல்லாமே சீஃப். எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு போர்னா எப்படி வரும்னு. அப்ப அதுவரை இந்த அம்பாளை எப்படி காப்பாற்றுவது? ஜுவாலா மாலினி காட்சித்த அக்னி பிராகார மத்தியகா அப்படின்னாக்க ஜுவாலா மாலினி அப்படின்னா அக்னி. அக்னி கோட்டையை கட்டி அதனை ஜுவாலா மாலினிங்கிற தேவி அக்னி பிராகார மத்தியகா அக்னி கோட்டையை கட்டி அதுக்குள்ள ஜுவாலா மாலினிங்கிற தேவி அம்பாளை வைத்து பாதுகாத்து வருகிறாள். அந்த நெருப்பு கோட்டை அதுக்கு நடுவுல அம்பாள் இருக்கா. பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. பண்ட சைன்யவதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா நித்யா பராக்கிரமாட்டோப நிரீட்சண சமுத்சுகா. இப்ப பண்டனுடைய சேனைய பண்ட சைன்ய வதோத்யுக்த பண்டனினுடைய சைன்யத்தோடு வதம் செய்வதற்காக பண்டனின் சேனையோடு சண்டையிடுவதற்காக தன்னுடைய சக்திகள் எல்லாம் எவ்வளவு சேர்ந்திருக்கான்னு பார்த்தாளாம் அம்பாள். இவ்வளவு பேர் சம்பத்கரி, அஸ்வாரூடா, மந்திரினி, வாராகி, அது தவிர இவ்வளவு பேர் இருக்கா. இத்தனை பேரையும் பார்த்து எல்லோரும் வந்து நமஸ்கரித்ததை பார்த்தவுடன் ஜுவாலா மாலினி இத்தனை பேரையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாள். சக்தி விக்ரம ஹர்ஷிதா. ரொம்ப அவர்களுடைய வீரத்தை பார்த்து, விக்ரமம் அப்படின்னா வீரம், வீரத்தை பார்த்து ஹர்ஷிதானா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா. நித்யாதேவிகளின் நித்யா பராக்கிரமம், நித்யாதேவிகளின் பராக்கிரமம் அதை கண்டு ரொம்ப அவள் சந்தோஷப்பட்டாள். இந்த நித்யாதேவி அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தா அம்பாளினுடைய அணுக்க. இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோம்னா சங்கராச்சாரியாரோட கூட அணுக்க தொண்டர்கள் அப்படின்னு இருப்பா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா. அந்த மாதிரி அம்பாளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அணுக்க தேவி, அணுக்க சக்தி, இவாளுக்குதான் நித்யாதேவின்னு பேரு. இவாளுடைய வீரம் இருக்க, இவாளுக்கு இருக்கிற வீரம் அதாவது அதெல்லாம் எப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட வீரம் அவளோடது. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றார். பண்டாசுரனுடைய யுத்தத்தில் போல யுத்தத்தப்போ என்ன நடக்கிறதா, இருட்டு எல்லாம் இருட்டாயிடுதுன்னா அப்ப என்ன எங்கேயாவது இந்த மாதிரி எல்லாம் லைட் எரியுமா? எரியாது. அந்த இருட்டில் தமனகன், சித்திரகுப்தன்னு ஒரு அசுரன்கள் 2 பேரு மாயாஜாலம் பண்ணிட்டு அம்பாளை எப்படியாவது ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீபுரத்துக்கு வந்து அம்பாளுக்கு ஏதாவது பண்ணி வச்சு இந்த ஸ்ரீபுரத்தையே அழிச்சுடணும்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா இவா 2 பேரும் வந்தாளாம். சக்கரராஜத்தை சூழ்ந்து கொண்டார்கள். சக்கரராஜம் அப்படிங்கிற அந்த இடம், ஸ்ரீ சக்கர பீட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் 25 அரண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஸ்ரீநகரத்தில் வந்து அதை அப்படியே முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். அப்போ இந்த நித்யாதேவிகள் இருக்காளே இவாளுக்கு திதி நித்யான்னு பேரு. இவா 15 திதி நித்யான்னு பேருனா 15 பேர். அவா பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும், இல்ல பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும், எப்படி வேணாலும் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி ராஜராஜேஸ்வரி கோயில்ல கூட பாத்தீங்கன்னா படிக்கட்டு பூரா ஏறும் பொழுது அந்த திதி எல்லாம் எழுதியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு தேவியும் இருக்கும் அந்த இடத்துல. திதி நித்யா அப்படின்னு பேரு. இந்த தேவிகள் எப்பயுமே வெளிச்சத்திலேயே இருப்பாளாம். இவ வந்து வெளிச்சத்திலேயே இருக்கிறதுனால இவ வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த வெளிச்ச தேவதைகள் இவா 15 பேரும் வந்தவா எல்லாரையும் அழிச்சா. அப்ப அவள்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்கு, எந்த அளவுக்கு வீரம் இருக்கு அவகிட்ட அப்படிங்கிறது தெரியுது. அம்பாள் இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அப்ப ஆத்ம சக்திக்கு தான் நித்யா சக்தி. ஆத்மா அந்த ஆத்ம சக்தி உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறது அவளால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த திதி நித்யா தேவதைகளுக்கு அந்த ஆத்ம சக்தி அவளோடது அப்படின்னு சொல்லி அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நித்யா பராக்கிரமாட்டோப அவர்களினுடைய பராக்கிரமத்தை பார்த்து விட்டு நிரீக்ஷண சமுத்சுகா, என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, எப்படி இவாளுக்கு இந்த அளவுக்கு வீரம் எல்லாம் வந்திருக்கும்னா பயிற்சியின் காரணத்தினால்தான் இவாளுக்கு வந்திருக்கும்.
எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லவே இல்லை. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணினமயமாவே இருக்கணும். ஆஹா, இன்னைக்கு நன்னா வந்துடுதுன்னு ஒரு ஸ்லோகமே ஆகட்டும், இன்னைக்கு நன்னா தடங்கள் இல்லாம வந்துடுது, 2 நாளைக்கு அதை கூட வச்சுட்டு 3வது நாள் எடுத்துப்பாரு, வரவே வராது நாக்குல. அந்த மாதிரி எதுவுமே பண்ணிட்டே இருக்கணும் பிராக்டிஸ். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் தான். கற்றதோர் கல்வி மனப்பழக்கம். இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் அன்னைக்கு சொன்னதுனால எவ்வளவு பெரிய பொருள் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அவளுடைய அந்த மாதிரி அவ பயிற்சி பெற்றிருந்த காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு இருக்குன்னு அவளுடைய வளர்ச்சி, அவளுடைய ஆத்ம வளர்ச்சியை பார்த்து அம்பாளே அதிசயித்தாள் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா மந்திரிண்யம்பா விரசித விஷங்க வததோஷிதா. பண்டபுத்திர வதோத்யுக்த, பண்டபுத்திரன் அப்ப பண்டாசுரனின் புத்திரர்கள் அப்படின்னு அர்த்தம். அவளும் சண்டைக்கு வரா. சண்டைக்கு வரத பார்த்த உடனே பாலா விக்ரம நந்திதா. யார் அது பாலா? பாலா என்பவளினுடைய வீரத்தை பார்த்து அம்பாள் அதிசயித்தாள் அப்படின்னு சொல்றா. இந்த பாலா யார்? பண்டபுத்திரர்களான பண்டனின் பையன்களை, பண்டாசுரனின் மகன்களை இவள் பாலா வதம் செய்தாள். இந்த பாலாவின் விக்ரம, பாலா விக்ரம நந்திதா. விக்ரமம்னா இப்பதான் வீரம்னு நம்ம மீனிங் சொன்னேன். அவளினுடைய அந்த வீரத்தை பார்த்து அம்பாள் ரொம்ப ஆச்சரியப்பட்டா, மகிழ்ச்சி. அதுதான் விக்ரமாதித்யன்னு ஒரு பேர் வைப்பா. அப்பெல்லாம் விக்ரமம் அப்படின்னா வீரம், ஆதித்யன்னா சூரியன், சூரியனுக்கு ஒத்த அளவிட முடியாத வீரத்தோடு ஒளியோடு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி பேர்லாம் அப்பெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சது. இப்ப பாலாவினுடைய அந்த விக்ரமத்தை பார்த்து அம்பாள் மகிழ்ச்சி அடைந்தாள்னா அந்த பாலா யார் பார்த்தா ஒரு 9 வயது பெண் குழந்தை. பாலா என்பது ஒரு நாமம் அம்பாளுக்கு. பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு இவளைத்தான் சொல்றது. 9 வயது பாலா. ஐயோ, இந்த சின்ன குழந்தை யுத்தத்துக்கு வராளே அப்படின்னு போது அம்பாளுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு பயமா இருக்கும். ஐயோ, இந்த குழந்தை போறதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாள். சாதாரண சண்டை இல்ல, பண்டாசுரன் வேற மாயாஜாலம் எல்லாம் புரியிடுவேன். இதை இங்க இருந்து மறைப்பான், அதை இங்க கொண்டு வருவான், இத ஒளிய நிறுத்துவான், இந்த பக்கத்துல இருந்து அதை போடுவான். இது குழந்தை, இது என்ன பண்ணும்னு கவலை அவளுக்கு. ஆனா பாலாவோ என்ன பண்றது, நான் போயே திருவேன்றது. பாலா திரிபுர சுந்தரி கிளம்பி போறா. அம்பாள் கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மந்திரினியும் தண்டநாதாயினியும் விடுவிடுன்னு ஓடி வரா. ஓடி வந்து பாலாவினுடைய பராக்கிரமத்தை பார்த்து அவகிட்ட சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றா. அந்த குழந்தை சண்டை போடுறத பார்த்த உடனே இவாளுக்கு மோட்டிவேட் ஆகி இவாளுக்கும் இன்னும் வீரம் அதிகமாறுது. மந்திரினிக்கும் வாராகிக்கும் இன்னும் வீரம் அதிகமாறுது. இத லலிதோபாக்கியானமும் தேவி மகாத்மியமும் அவ்வளவு பெரிசா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும் இது அதுல படிச்சோம்னா. அப்ப பண்டாசுரனோட சண்டை தொடங்கி இவாள்லாம் சண்டை போட்டு, தலைவர்கள் கடைசியில் தானே போவா, அம்பாள் போறது இல்ல, சண்டை போட்டு எல்லாம் பண்ணி அந்த சைன்யத்தை முதல்ல சக்திகள்லாம் போய் சண்டைக்கு போறா. சண்டைக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் இவாள்லாம் சண்டை போட்டு இருக்கும் பொழுது ரதங்கள்லாம் எல்லாம் கிளம்பிடுத்து. ரதங்கள்லாம் கிளம்பி போயாச்சு. போனதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்றான்னா, முதல்ல அவன் எதை அனுப்புறான், எந்த அஸ்திரத்தை அனுப்புறான் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவன் அனுப்புவது மந்திரம். மந்திரத்தை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு அஸ்திரம், அது மந்திரம். அப்புறம் தந்திரம், தந்திரத்தை சொல்லி அனுப்பக்கூடிய அஸ்திரம் தந்திரம். மந்திரம் தந்திரம் இந்த அஸ்திரத்தை எல்லாம் அனுப்புறான். இவள்லாம் அதோட போன சைன்யங்கள் எல்லாம் சேர்ந்து அவளோட போர் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது பாரு அவன் எவ்வளவு கிளவர் அப்படின்னா, தூக்கத்தை அனுப்பிச்சானோ. தூக்கத்தை எப்படி அனுப்புவான் அப்படின்னு, நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு அப்படி கிருன்னு நமக்கே சுத்தம். அவன் அனுப்புறது வேற. அதை தூக்கம் அப்படிங்கிற மந்திரத்தை அந்த அம்பில் இது பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்புறான். அனுப்புறது அடுத்த அஸ்திரம் தூக்கம், அதுக்கு அடுத்த அஸ்திரம் மயக்கம். தூக்கம் மயக்கம் எல்லாரும் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த 2 அஸ்திரமும் வந்த உடனே தூக்கம் மயக்கம் எல்லாம் எல்லோரும் கீழே விழுந்துட்டா. இப்ப எழுப்பட பணி யாருக்கு? இப்ப இவாளெல்லாம் எழுப்பணுமே, அங்கேயே தானே உட்காந்து இருக்காங்க அம்பாள். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. எழுப்புற வேலை இவளுக்கு வந்துடுது. இப்ப இந்த இதுல 2 பேர் மட்டும் இந்த தூக்கத்தையும் மயக்கத்தையும் கடந்தவர்கள். எப்படி சில பலா அபலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி ராமாயணத்துல சொல்லி கொடுத்தார் அப்படி விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த மாதிரி, இதுல 2 பேருக்கு, இந்த மந்திரினிக்கும் வாராகிக்கும் மட்டும் தூக்கத்தையும் மயக்கத்தையும் இவர்கள் கடந்து நின்றார்கள். இவா 2 பேருக்கு மட்டும்தான் இவா எந்த அஸ்திரம் போட்டாலும் இவாளை ஒன்னும் பாதிக்கவில்லை. அதனால இவா 3 பேரும், அம்பாளும் இவா 2 பேருமா சேர்ந்து அவளுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் பிரயோகிச்சு மயங்கி விழுந்தவாளை எல்லாம் திருப்பி எழுப்பி, எழுந்த பிறகு இவா எல்லோரும் போர் செய்கிறார்கள். அவனுக்கு 30 பேர் பையன்.
யாருக்கு? பண்டாசுரனுக்கு 30 பேர் அனுப்புறா. 30 பேரோட அவள்லாம் அவ பையனை தானே அனுப்புறான்னு இங்கேயும் பாலா நான் தான் போவேன் சண்டைக்கு அப்படின்னு போராள் இந்த பாலா. இந்த குழந்தை அவளோடு போர்க்களத்துக்கு இவளும் நெற்றிக்கு திலகமிட்டு அனுப்பி வைக்கிறாள். குழந்தை போய் அங்க சண்டை போடுறது இவா 2 பேரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு வந்து சொல்றா. அந்த மாதிரி மந்திரண்யம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா விசுக்ர பிராணகரண வாராகி வீரிய நந்திதா. மந்திரண்யம்பா வண்டபுத்திர வதோத்யுக்த பாலா. பாலா போறது அதனுடைய வீரத்தை பார்த்து மந்திரண்யம்பா மந்திரிணி அம்பா விரச்சித விஷங்க வததோஷிதா. அப்போ விஷங்க வத பாலா திரிபுர சுந்தரி சண்டை போட்டதை பார்த்த வேகத்துல மந்திரினி என்ன பண்ணாலாம்? விஷங்கன்னு ஒரு அரக்கனை கொன்னா. அதுல விஷங்க வத தோஷிதா விஷங்கனை வதம் செய்தாள். அப்ப விசுக்ர பிராணகரண வாராகி வீரிய நந்திதா. இவ பங்குக்கு இவ இது விஷங்கன வதம் பண்ண உடனே வாராகி அவளுடைய பங்குக்கு விஷுக்ரனை வதம் செய்தாள். விஷுக்ர பிராணகரண அவனுடைய பிராணனை ஹரணம் பண்ணா வாராகி. வீரிய நந்திதா அவளுடைய வீரமாகப்பட்டது மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. இதை பார்த்த அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இப்படியெல்லாம் சண்டை நடந்தது அப்படிங்கிறது. இப்படி சண்டை நடந்துட்டே இருந்தது. பண்டாசுரன் என்ன பண்ணா? அச்சோ இது இப்படி போயிட்டே இருக்கு, பையன்லாம் எல்லாரும் சாகுறாங்க, எல்லாரும் இதுவாகிறது அப்படின்னு உடனே அப்ப என்ன பண்றான்னா விக்னம் அப்படிங்கிற ஒரு யந்திரம். இது ஒரு யந்திரம். மந்திரம் ஆயிடுத்து, தந்திரம் ஆயிடுத்து, தூக்கம் ஆயிடுத்து, மயக்கம் ஆயிடுத்து. இது எல்லாம் முடிந்த பிறகு இப்ப யந்திரம் அப்படிங்கிற இதுல விக்னம் அப்படிங்கிற யந்திரத்தை அடுத்தது அனுப்புறான். அந்த விக்ன யந்திர பிரஹர்ஷிதா விசுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. இந்த விக்ன யந்திரத்தை அனுப்பிச்ச உடனே, விக்ன யந்திரம்னா தடை பண்றது, எது வந்தாலும் தடுக்கும். இங்க இருந்து நீ என்ன அனுப்பிச்சாலும் தடை பண்ணிடும். எல்லாத்தையும் தடை பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவ பார்த்துட்டே இருக்கா. பண்டாசுரன் அதை அனுப்புவதற்கு பண்டாசுரன் அதை அனுப்புறதுக்கு கத்துக்கிறதுக்கே அவனுக்கு மிகப்பெரிய தவம் பண்ணிருக்கணும். அப்ப அம்பாள் யோசிச்சாலாம், இதை யார் கொடுத்திருக்க முடியும் இந்த விக்ன யந்திரங்கிற அந்த பவரை அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவனுடைய தவம் அவளுக்கு தோணின உடனே இதை கொடுத்தது பரமேஸ்வரன் தான் தெரியுது. அப்ப ஆனா இந்த இருக்கிற அந்த யந்திரத்தை நல்ல விதமாவும் யூஸ் பண்ண முடியும், கெட்ட விதமாவும் யூஸ் பண்ண முடியும். அதனால அவன் யூஸ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அட்டாக்கும் பண்ண முடியாது. அவன் எப்படி யூஸ் பண்றாங்கிறத அவன் முதல்ல நம்ம பார்க்கணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணாலாம் அம்பாள். கொஞ்ச நாளி வெயிட் பண்ணி அவன் எந்த விதமாக அத கொண்டு வரான் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேறு வழியே இல்லை அப்படின்னு அம்பாளும் சக்திகள் அம்பாள் எல்லாரும் விழுந்துடுற அந்த நேரத்துல பாலா மந்திரினி வாராகி மட்டும் இருக்கிறப்ப இந்த பண்டாசுரன் விக்னயந்திரத்தை அனுப்ப அத அழிச்சுடாம கொஞ்ச நாள் பொறுத்துட்டே இருந்து இவ என்ன பண்ணாலாம், ஏற்கனவே யாரால் வந்தவர் விநாயகர் அப்படியே திரும்பி அதே மாதிரி பரமேஸ்வரனை பார்த்தாள். ஏற்கனவே அதே பார்வையின் புன்னகையின் மூலமாக அவரிடம் இருந்து தோன்றிய அந்த பரமேஸ்வரன் அங்கு தோன்றிய அந்த விநாயகர் அங்கு விளையாடி இருந்தாரோ இல்லையோ, அவர் அங்க இருந்தார். அந்த விநாயகரை அனுப்பினார் பரமேஸ்வரன். அப்போ காமேஸ்வர முகாலோக காமேஸ்வரனின் முகத்தை புன்னகையோடு பார்த்த மாத்திரத்திலேயே உதித்த அந்த கணேஸ்வரன், கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா, அந்த கணேஸ்வரன் அங்கிருந்து வந்தார். மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யர்ஷ வர்ஷினி. மகா கணேச நிர்பின்ன அப்படி வந்த அந்த மகா கணேசன் என்ன பண்ணினார், அந்த விக்ன யந்திரத்தை உடைத்து. அதனால்தான் எந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் முதல்ல போய் விநாயகரை எந்த தடங்களும் வராம இருக்கணும்டாப்பா, எல்லாத்தையும் நல்ல விதமா நீ நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம போய் வேண்டிக்கிறவே. என்னன்னா இதுதான், இங்கதான் முதல்ல வந்த தடைகளை எல்லாம் தடுத்து எரிந்தவர் இவர், உடச்சி எரிஞ்சவர். அம்பாள் இதை பார்த்தா பூரிச்சு போறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. அதனாலதான் இந்த நாமத்தை சொல்லியே அவனை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே வாக்தேவதைகளின் மூலமாக வந்த நாமங்கள். மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா, அந்த யந்திரத்தை உடைத்து போட்டவன் அப்படிங்கிற நாமத்தை அவனுக்கு கொடுக்கிறார். விக்ன யந்திரம் நிர்பின்னமாக ஆனது. பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யர்ஷ வர்ஷினி. அப்ப பண்டாசுரன் சும்மா இருப்பானா? எப்பேற்பட்ட யந்திரம் இது, பரமேஸ்வரன் கிட்ட வாங்கின மிக சக்தி வாய்ந்த யந்திரம். இதே உடைஞ்சு போயிடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தான். கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. எக்கச்சக்கமா அஸ்திரங்கள் வச்சுட்டு இருக்கான், எடுத்து அப்படியே அம்பு மழை பொழிஞ்சுட்டு இருக்கான். இவாளும் சும்மா இருப்பாளா?
இத்தனை பேர் இருக்காளே இங்க, இவாளும் அஸ்திரங்களாக அங்க பொழிஞ்சிட்டு இருக்கா. அது 2 பக்கமும் அஸ்திர மழை பொழிய அவனுடைய 30 மகன்களும் இறந்து போகிறார்கள். பண்டாசுரன் தமக்கு முன்னாடி இருந்த பாக்குறான், ஐயோ இவ எல்லாரும் இது பண்ணிட்டா, யாருமே இல்லை. இப்போ என்ன பண்றான்னா, மாயாஜாலம் தெரிந்தவன், மாயையின் மூலமாக, மந்திரத்தின் மூலமாக, அவனுக்கு தெரிஞ்ச ஜபதபங்களின் மூலமா யாரெல்லாம் எழுப்புறான் அப்படின்னு பார்த்தா, நிர்முக்த சஸ்திர பிரத்யர்ஷ வர்ஷினி, எல்லா சஸ்திரங்களும் நிர்விக்னமாக போன பிறகு இவன் என்ன பண்ணானா, தன்னுடைய அசுர வர்க்கத்தை சேர்ந்தவர்களான ராவணன், மகாபலி, ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இவாளையெல்லாம் மாயையின் மூலமாக, மாயாஜாலத்தின் மூலமாக இவாளெல்லாம் கொண்டு வரான். இவா எல்லாரையும் கொண்டு வந்து இவா எல்லாரையும் போருக்கு எல்லாரையும் கொண்டு நிறுத்துறான். எல்லாரையும் நிறுத்தினா அத்தனை அசுரர்களையும் தோற்கடித்து திருப்பி அனுப்பினாள் அம்பாள். இப்ப என்ன பண்ணா, எப்படி தோற்கடிச்சா அம்பாள்? அவகிட்ட இருந்ததாலையா தோற்கடிச்சா அப்படின்னு பார்த்தா உடனே யோசிச்சாலாம், ஓ உனக்கு இவ்வளவு மாயாஜாலம் தெரியுதா, அப்ப எனக்கு என்ன தெரியும் காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணா, கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிக்கு மகா பாசுபதாஸ்ராக்னி நிர்தக்தாசுர சைனிகா, கர அங்குலி நக உற்பன்ன நாராயண தசாகிருதிக்கு அப்படின்னு பிரிக்கணும் அந்த லைன. கரத்தில் இருக்கக்கூடிய அங்குலி விரல்கள், விரல்களில் நகங்கள், விரல் நகங்கள், 10 விரல், 10 விரல்களில் இருந்த அந்த நகங்களை அம்பாள் பார்த்தாளாம். பார்த்த மாத்திரத்திலேயே உற்பத்தியாகி எழுந்தது யாருன்னா நாராயண தசாகிருதிகி. நீ என்ன ராவணனையும் ஹிரண்யகசிபுவையும் ஹிரண்யாட்சினியுமா எழுப்பின, நான் எழுப்புறேன் பாருன்ட்டு இத்தனை பேரையும் வதம் செய்தவர் யார், அந்தந்த ஒரு அவதாரத்தையும் எடுத்து அப்படின்னு அத்தனை அவதாரத்தையும் மனசில் நினைத்தாளாம். 10 விரல்களில் உள்ள நகத்தை பார்த்தாளாம். நாராயணனின் 10 அவதாரமும் அங்க வந்து தோன்றியதாம். அந்த 10 அவதாரமும் தோன்றியதோடு இல்லாம மகா பாசுபதாஸ்ராக்னி நிர்தக்தாசுர சைனிகா, மகா பாசுபத அஸ்திரம் அப்படிங்கறதையும் அதை வச்சுண்டு அந்த சைனிகர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை அழித்தார்கள். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. இப்ப ராவணனுக்கு இப்ப அவனுடைய நகரம் எது? இப்ப பண்டாசுரனை அழிச்சுட்டா என்ன, அவன் எங்க இருந்தான் அதெல்லாம் தெரியணும்ல. இப்ப ராவணன் இருந்த இடத்துக்கு பேர் இலங்கை, சூரபத்மன் இருந்த இடத்துக்கு பேர் வீரமகேந்திரபுரம், ராமன் இருந்தது அயோத்தி. அப்படி பார்க்கும் பொழுது பண்டாசுரன் இருந்தது எது அப்படின்னா, அவன் இருந்த நகரத்திற்கு சூன்ய நகரம். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர பண்டாசுர சூன்யகா, காமேஸ்வர அஸ்திர அப்படின்னு அதை பிரிக்கணும். அங்க வந்து பாசுபதாஸ்திரம், அந்த அஸ்திரத்தை அங்க போட்டா, இங்க காமேஸ்வர அஸ்திரத்தை இங்க யூஸ் பண்ணி இவனுடைய சேனை முழுவதையும் அழிக்கிறாள். எல்லாத்தையும் சூன்ய நகரத்தையே அழிக்கிறாள். இதெல்லாம் அப்பதான் பூரா அவனுடைய இதெல்லாம் நிர்மூலமான பிறகு 3 லோகங்களும் கொண்டாடி மகிழ்கின்றன. யாரெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறா 3 லோகங்களும்னா, பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா, பிரம்ம உபேந்திர மகேந்திர இந்திராதி தேவர்கள். அப்ப பிரம்மா உபேந்திரன் யாரு? உபேந்திரன்கிறது விஷ்ணுவுக்கு இந்திரனுக்கு சகோதரனாக தோன்றியவர், அதனால இந்திரன் உபேந்திரன். விஷ்ணுக்கே உபேந்திரன்ற ஒரு பேரும் உண்டு, உபேந்திரன். அதுக்கப்புறம் மகேந்திரன், இந்திராதி தேவர்கள், இந்திரன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அம்பாளை கொண்டாடினார்கள். பண்டாசுரனின் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு வதம் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுகிறது. அவனுடைய வரலாறு எல்லாம் இங்கு சொல்லப்படவில்லை. அவனுடைய வதம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத காட்டுறதுக்கான இத்தனை ஸ்லோகங்கள் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.